அப்புறம் நான் என்னத்துக்கு சொல்ல வரேன், ஒரு இதுவுமே கிடையாதே. அரசியலை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு இல்லை. அரசியல் நல்ல அரசியல் நடத்துகிறவரை தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, என்ன பண்ண முடியும்? நல்லவங்க ஆட்சியும் செய்ய முடியாது, ஆட்சியிலையும் இருக்க முடியாது, அரசியலையும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு பண்ணிட்டேங்க எங்கள் கேப்டனை. எங்கள் கேப்டன் தான் 2005 கட்சி ஆரம்பித்தார். 2005 ஆரம்பித்து 6-7 மீட்டிங்கில் பேசினார், ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு. என்னைய ஒரு 2 வருஷமாவது ஆட்சி கட்டிலில் உட்கார வச்சு பாருங்கள், நான் மக்களுக்காக என்ன சேவை செய்கிறேன்னு. ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டேவும் முதலமைச்சர் ஆக முடியாமல் முதலமைச்சர் ஸ்தானத்தில் இல்லாமையே நல்லதை செஞ்சார் மக்களுக்கு. அப்படி இப்போ யார் செய்கிறா? முன்னால் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் செத்து மடிஞ்சாங்க, ஆஸ்பத்திரியில் இழுத்து வறண்டாவில் போட்டாங்க, சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல். என்னுடைய ஆண்டாளர் காலேஜை முழுவதுமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் அந்த உத்தமர். அந்த உத்தமர் பேச்சை கேட்டிங்களா? ஏன் கேட்கல? இப்போ கோடியாக 200 கோடி 300 கோடின்னு சுருட்டி அரசியல்வாதிகள் அவங்கவுங்க சுயநலத்துக்காக சேர்த்து வச்சுருக்காங்க கோடியாக. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? கொரோனா சமயத்தில் எதுவுமே அறிக்கை விடலையே. எங்கள் தலைவராவது அந்த மாதிரி அறிக்கை விட்டார், என் காலேஜை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அது கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆர்னு போற்றப்படும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால் சொல்கிறோம், மக்கள் இனிமாவது திருந்துங்க, தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. 2026 மக்கள் திருந்தி எங்கள் முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. போட்டு முதலமைச்சர் சிம்மாசனத்தில் உட்கார வைங்க, ஆளுங்கட்சியாக வர விடுங்க. அப்பயாவது மக்கள் திருந்துவாங்களான்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு 2026 எங்கள் முரசு சின்னத்துக்கு எல்லோரும் வாக்களித்து நல்ல நிலைமையில் ஆட்சியை கொண்டு வாங்க. மக்கள் ஆட்சி நடக்க வேண்டும். கண்டிப்பாக மக்களுக்காகவே மக்கள் என்று சொல்லி மக்களுக்காகவே உயிரை விட்டவர் எங்கள் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க. நல்ல நிலைமையில் இருக்கும்போதே முதலமைச்சர் ஸ்தானத்தில் உட்கார வச்சா அவர் மக்களுக்காக என்னென்னமெல்லாம் செய்வார். இன்னி நான் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல ரவுடிசத்தை ஒழிப்பேன், வீடுதோறும் பால் மாடு கொடுப்பேன் அப்படின்னாரு. பெண் குழந்தை பிறந்தால் 1000 வீதம் டெபாசிட் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதையும் நீங்கள் கேட்கறதில்ல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களை வாழ வைப்பேன் அப்படின்னாரு. நீங்கள் நம்புனீங்களா? நம்பல. நம்பக்கூடிய அளவுக்கு பேசி உங்களை பைத்தியக்காரன் ஆகுறாங்க அரசியல்வாதிகள். அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறீங்க. இந்த ஒன்றுக்கு மித்தவங்க என்னமோ அரசியலுக்கே தகுதி இல்லாதவன் ஒருத்தன் பேசுகிறான். இவன் ஒரு சாதாரண நடிகர். அந்த நடிகருக்கே தகுதி இல்லாதவன் அறிமுகப்படுத்தினதே எங்கள் கேப்டன் தான் நடிப்புலவில். அவன் இன்னைக்கு என்னமோ இழுத்து பேசுகிறான். கேப்டன்லாம் ஒரு மனுஷனா? அப்படிங்க. இவன் அன்னைக்கு கூட்டத்தில் வாழ்ந்துருந்தா அவனை கண்டிப்பாக உதைச்சிருப்பாங்க. ஆனால் தப்பிச்சிட்டான்.
யாருன்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வடிவேல் அவன்லாம் ஒரு மனுஷனாக இப்போ எவனோ சொல்கிறான், யாரோ சொல்கிறாங்க விஜயை அடுத்த முதலமைச்சர் ஸ்தானத்தில் எடுத்து வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறான். யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, பெரிய மனுஷன் சொல்கிறாரு அப்படி. ஏன் நேற்று பிறந்தவன் அரசியலில் எடுத்து வச்சு பெரிய மனுஷன் ஆக்கி முதலமைச்சர் ஸ்தானத்தில் உட்கார வச்சோம்னா அவன் என்ன பண்ணுவான்? முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா அவருக்கு? இல்லை கேட்குறேன், என்ன தகுதி இருக்குது? முதல்ல மீட்டிங்கில் பேச தெரியுதா? அவன் பேசுகிறது அவனுக்கே தெரியாது, அந்த அளவில் பேசுகிறான். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு சொன்ன மாதிரி விஜயகாந்த் பையன் விஜய் பிரபாகரன் மீட்டிங்கில் வீராவேசமாக அப்பன மாதிரியே பேசுகிறாரு. அந்த மாதிரி நல்லா பேசுவானா? மைக்கு முன்னால் நின்னா மட்டும் பத்தாது, திறமையாக பேசணும். அதுதான் அரசியல்வாதிக்கு அடையாளம். என்னமோ முதலமைச்சர் ஸ்தானத்தில் உட்கார வச்சா இவன் ஆட்சி ஆளுவான் அப்படிங்கிறாங்களே, உட்கார வச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்குள்ளே இறக்கிடுவாங்க. ஒரு சாதாரண நடிகன், அவனை வாழ வச்சதே விஜயகாந்த் தான், கேப்டன் விஜயகாந்த் தான். அப்படிப்பட்டவர் இப்போ முதலமைச்சர் ஸ்தானத்தில் உட்காருவான். நாலாம் அரசியல் தெரிஞ்சவர் விஜயகாந்த், அவரே முதலமைச்சர் ஸ்தானத்தில் உட்கார முடியல, இவரை உட்காந்துருவானா? இவன் உட்காந்துருவானானே? இவன் பெரிய இதா இல்லை கேட்குறேன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுங்க, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பற்றி பேசுங்க, நேர்மையான அதிகாரிகளை பற்றி பேசுங்க. நான் நம்புகிறேன். இவனை பற்றி பேசாதீங்க தயவு செஞ்சு. வணக்கம்.